வணக்கம். நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனல்ல இதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய வாழ்க்கைய மாத்தக்கூடிய பலவிதமான ஹேபிட்ஸ பத்தி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு வீடியோவுமே ஒரு ஹேபிட்ஸ் வீடியோவா தான் இருக்க போது. ஏன்னா, பழக்கங்கள் தான் நாம யாரா ஆக விரும்புறோமோ, அந்த மனிதரா நம்மள மாத்தும். நல்ல பழக்கங்கள ஒருத்தரால ஏற்படுத்திக்கிட்டாலே, அவருடைய வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த வீடியோல என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்க தொடங்கி இருக்கிற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் பத்தி தான் சொல்லப் போறேன். அந்த 15 ஹேபிட்ஸையும் நீங்க கேட்டு உங்களுக்கு எந்தெந்த ஹேபிட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ அதை உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த ஹேபிட்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப சின்னதாகவும் சம்டைம்ஸ் சில்லியா கூட தோணலாம். ஆனா இந்த ஒவ்வொரு பழக்கமுமே என் லைஃப்ல ரொம்பவும் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. உங்களுக்கும் இந்த பழக்கங்கள் அத்தனையும் பிடிக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவ் மைண்ட் செட் இது மாதிரியான டாபிக்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்க லைஃபை பெட்டர் பண்ணணும், அது சம்பந்தமான கண்டென்ட்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. முதல் பழக்கம் சும்மா இருக்கிறது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பரபரப்பா நிறைய விஷயங்களை செய்யறவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு ஒரு தவறான பார்வை இருக்கு. ஆனா நிஜமாவே நீங்க எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல சும்மா இருக்கிற மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்ல விஷயங்களை ஈர்க்க தொடங்குவீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, சும்மா இருக்கிற அந்த டைம்ல தான் நிஜமாவே நம்ம லைஃப் எப்படி இருக்கு, எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, இதுக்கான மாற்றங்கள் நம்ம என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். ஆனா நாம இந்த மாதிரியான ஒரு நத்திங் மொமெண்ட்ஸை கிரியேட் பண்றதே கிடையாது. ஏதாவது ஒரு டைம் நம்ம சும்மா இருக்க வேண்டிய அவசியம் வந்தா கூட உடனடியா போன் எடுத்து ஏதாவது ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம், இல்ல யாருக்காவது போன் பண்ணுவோம், இல்ல ஒரு புக் எடுத்தாவது படிப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அந்த மொமெண்ட்டை நம்ம பிஸியா மாத்த தான் ட்ரை பண்ணுவோம். இனிமே அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுதா, உங்களுடைய போனை உடனடியா எடுக்காம ஜஸ்ட் அமைதியா உட்கார்ந்து சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்றது சும்மா வேடிக்கை பாருங்க. மற்ற மனிதர்கள், அவர்களுடைய நடத்தைகள், இது எல்லாத்தையும் விட சுவாரஸ்யமான விஷயம் இருக்கவே முடியாது. சோ லைஃப்ல எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான நத்திங் மொமெண்ட்ஸ் ஏற்படுதோ அதை பியூட்டிஃபுல்லா ஏத்துக்கோங்க, சும்மா இருக்க பழகிக்கோங்க. நான் வாழ்க்கையில கிரியேட் பண்ணிக்கிட்ட இந்த சில மொமெண்ட்ஸ் தான் என்னுடைய லைஃப அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய நல்ல பல ஐடியாஸை எனக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. கிரியேட்டிவ் துறையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான சும்மா இருக்கிற தருணங்களை நிச்சயம் ஏற்படுத்திக்கோங்க. ரெண்டாவது பழக்கம், நான் என் போன்ல இருக்கிற தேவையற்ற நோட்டிபிகேஷன் அத்தனையுமே கட் டவுன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப், இமெயில், சோஷியல் மீடியா இந்த மாதிரி எந்த விஷயங்கள்ல இருந்துமே எனக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வராதபடி நான் அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எப்ப நான் இதுல இருக்கிற விஷயங்களை செக் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்ப நானே போய் அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணி அதுல வந்திருக்கிற மெசேஜஸா தான் நான் ரீட் பண்ணி பாக்குறது. இந்த மாதிரி நான் செய்யறப்பவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள்ல நான் அதிகமா ஸ்டிமுலேட் ஆகிற தருணங்கள் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இல்லைன்னா சும்மா சும்மா யாராவது மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அனுப்புறப்போ நம்ம அந்த மெசேஜஸை பார்ப்போம். அப்புறம் ஒரு மெசேஜுக்கு அப்புறமா இன்னொரு மெசேஜுங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் நம்மள வேற எங்கேயோ எடுத்துட்டு போயிடும். இதே விஷயம் தான் நம்மளுடைய சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன்ஸுக்கும். அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நோட்டிபிகேஷன் போய் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10-20 மினிட்ஸ் உங்களை அறியாமலேயே காலி ஆயிடும். நான் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த நோட்டிபிகேஷன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல்னா எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்கன்னா, உண்மையாவே அர்ஜென்ட் மேட்டர் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பர்சன் எனக்கு டைரக்டா கால் பண்ணிடுவாங்க. அதனால நான் நோட்டிபிகேஷன்ஸ் எதையும் ஆன் பண்ணி வைக்கிறது கிடையாது. நீங்களும் எந்தெந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் அனாவசியமா இப்போ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் உடனடியா ஆஃப் பண்ணிடுங்க. மூணாவது பழக்கம், நான் சோஷியல் மீடியாஸ்ல எனக்கு இன்ஸ்பிரேஷன் தரக்கூடிய பீப்புளோடைய அக்கௌண்ட்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான கண்டென்ட்டுமே நான் பார்ப்பேன் தான் அப்படின்னாலுமே அதுவுமே 1-2 பேர் நான் ரொம்ப ஃபன்னாவும் என்ஜாய் பண்ணவும் கூடிய ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் உடைய அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நிறைய பேரை நான் ஃபாலோ பண்ணாததுனாலேயே என்னுடைய ஃபீடுங்கிறது ரொம்பவே லிமிட்டடான பீப்புளோட எனக்கு தேவையான தகவல்களோட மட்டும் தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்ல சில குரூப்ஸை நானே போய் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணி வச்சிருப்பேன். அந்த குரூப்ஸுமே எப்படி இருக்கும்னா எனக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷன் தரக்கூடிய குரூப்ஸா இருக்கும். அதுல போடுற போஸ்ட், அதுல பீப்புள் வந்து கொடுக்குற தகவல்கள், இது எல்லாமே எனக்கு ஒவ்வொரு நாளும் உத்வேகம் அளிக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும். ஸோ நிஜமாவே நான் ஃபேஸ்புக்கை எடுத்து பார்க்குறப்போ அதுல நான் என்டர்டைன்மெண்ட்டுக்கான விஷயம் எதுவுமே அங்க இருக்காது. என்னுடைய ஃபீட்ல இருக்கிற அத்தனை விஷயங்களுமே என்ன மோட்டிவேட் பண்றதா இருக்கும். ஸோ எப்பெல்லாம் நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேனோ உடனடியா நான் போறது ஃபேஸ்புக்கு தான். இந்த மாதிரி நான் யாரை ஃபாலோ பண்றேன், என்ன மாதிரி கண்டென்ட்டை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே மைண்ட்ஃபுல் ஆக தொடங்கினேன். இந்த பழக்கமானது சோஷியல் மீடியானாலே அது தவறானது, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை
எண்ணத்துல இருந்து விலக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா, ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய நல்ல விஷயமா எனக்கு அமைஞ்சிருக்கு. 4வது பழக்கம், இன்னைக்கு டிவின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல நிறைய ஓடிடிஸ் இருக்கு, நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு, நம்மளுக்கு பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, டிவில இல்ல ஓடிடில என்ன ப்ரோகிராம் பார்க்கணுங்கிறத முன்னையே டிசைட் பண்ணிடுவேன். அது எந்த ஓடிடில இருக்கோ அங்க போய் அந்த ப்ரோகிராம் இல்லன்னா ஒரு சீரிஸ நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் மட்டும் தான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய டிவி டைம்ங்கிறதே மேக்ஸிமம் 1 ஹவர் தான் ஒரு நாள்ல நான் வச்சிருப்பேன். அந்த 1 ஹவருமே இந்த சீரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எபிசோட் மட்டும் தான் பார்ப்பேன். அந்த எபிசோட் முடிஞ்சோனே அதன் முடிவுல எவ்வளோதான் சஸ்பென்ஸ் வச்சிருந்தாலும் சரி, நான் அடுத்த எபிசோடுக்கு போறது கிடையாது. அந்த எபிசோட் முடிச்ச உடனே டிவிய ஆஃப் பண்ணிடுவேன். இந்த பழக்கத்துடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. நம்ம பல சமயங்கள்ல என்ன பார்க்கிறதுன்னு ஸ்க்ரால் பண்ணியே ரொம்ப நேரத்த கழிச்சிருவோம். அடுத்து ஒவ்வொரு தடவையுமே ஒண்ணு ஆரம்பிப்போம், அடுத்து முடிக்க மாட்டோம். இந்த மாதிரி முடிக்காத லிஸ்டும் எக்கச்சக்கமா இருக்கும். இதுக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். நான் அதுக்கப்புறமா என்னுடைய டிவி டைமையும் நான் ரொம்ப குவாலிட்டியா மாத்திக்கணும்னு முடிவு செஞ்சதுனால, இந்த மாதிரி எனக்கு தேவையான சீரிஸ மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு எபிசோட் மட்டும் பார்க்கறத பழக்கமாக்கிக்கிட்டேன். இது எனக்கு ஸ்கிரீன் டைமையும் ரொம்ப குறைச்சிச்சு. நான் பார்க்குற அந்த ஒரு ப்ரோகிராமையும் அந்த ஒரு எபிசோடையும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கும் இந்த பழக்கம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. டிவி டைம்னு சொல்றப்பவே இன்னைக்கு இருக்கிற அத்தனை புது மூவிஸுமே ரொம்ப சீக்கிரமாவே ஓடிடிக்கு வந்துருது. புது படங்கள் நிறைய வந்தா கூட நான் எல்லா படங்களையுமே எல்லாம் பார்க்கறது கிடையாது. நான் எந்த படம் பார்க்கணும் அப்படிங்கறத எனக்கு பிடிச்ச சில ரிவ்யூவர்ஸோட ரிவ்யூவை படிச்சுட்டு அந்த படம் எனக்கு கண்டிப்பா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த படம் பார்ப்பேன். பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, பெரிய டைரக்டர் டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் இந்த படத்தையும் பார்க்கறது கிடையாது. அந்த படம் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா, அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா என்னுடைய மனநிலை இம்ப்ரூவ் ஆகியிருக்குமா அப்படிங்கறத தான் நான் மெயின் கிரைட்டீரியா வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் படங்களையும் பார்ப்பேன். ஒரு புது படம் வந்துருச்சு அதனாலேயே அதை நான் கண்டிப்பா பார்க்கணும்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் நான் அந்த படத்துக்காக கொடுக்கறது கிடையாது. பட் இப்படி நான் சொல்ற அதே சமயத்துல எனக்கு இருக்கிற இன்னொரு பழக்கம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச பழைய தமிழ் படங்களை தேடி போய் பார்க்கறது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சு ஏதோ ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா, சில சமயம் அந்த படத்துடைய கதை கருங்கிறது நம்மள அந்த ரிலாக்ஸ் மைண்ட் ஸ்டேட்ல இருந்து ரொம்பவே ஒரு டென்ஸ்டு மைண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். அதனால நான் மோஸ்ட்லி சேஃபா ப்ரிஃபர் பண்றது இந்த மாதிரியான ஓல்டு மூவிஸ். ஏன்னா அது எல்லாமே டிராமா டைப்ல எப்படி இருந்தாலுமே ஒரு நல்ல முடிவுகளோட தான் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான நல்ல நகைச்சுவை படங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அதை பார்த்து முடிக்கிறப்போ ஒரு ரிலாக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்மளை கொண்டு போயிருக்கும். கண்டென்ட்டை நான் மைண்ட்லெஸ்ஸா வாட்ச் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை, எனக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய கண்டென்ட்னு தேர்ந்தெடுத்து பார்க்க தொடங்கினேன். இது என்னுடைய மனசை பலவிதமான குப்பைகளையும் தானா போட்டு நிரப்பிக்காம கிளியரா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. 5வது பழக்கமானது, ஏதோ ஒரு மெசேஜோ ஒரு மெயிலோ வருது, அதுவும் பிளசன்டான ஒரு மெயிலா இல்ல மெசேஜா இல்ல அப்படின்னு சொன்னா, அதுக்கு இம்மீடியட்டா ஒரு கோபத்திலேயோ இல்ல ஒரு எரிச்சல்லையோ ரிப்ளை பண்ற பழக்கத்தை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சில சமயம் சில பேருடைய பதில்களும் சில பேருடைய வே ஆஃப் டாக்கிங்கும் நம்மளுக்கு ஏத்த விதத்துல இருக்காது. அவங்க ஒருவேளை நல்ல விஷயத்த கூட மீன் பண்ணிருக்கலாம். பட் அவங்க சொல்ல வந்த விதம் நம்ம ஏத்துக்கொள்ளக்கூடியதா இருக்காது. நம்மள ஹர்ட் பண்ற விதமா கூட சில பேர் மெசேஜ் ஒரு மெயில் அனுப்புறது உண்டு. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு இம்மீடியட்டா வர ரெஸ்பாண்ட் அவங்களுக்கு திருப்பி நம்மளும் ஹார்ஷா ஒரு ரிப்ளை பண்ணிடணும், அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியப்படுத்திடணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நானும் பல சமயங்கள்ல இம்மீடியட்டா ஒரு கோபத்திலையும் ஒரு அஜிடேஷன்லயும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் அப்படி ரிப்ளை பண்ணதுங்கிறது திருப்ப அவங்க கிட்ட இருந்து இன்னும் மோசமான ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அந்த ரிப்ளைக்கு நாம ஒரு பதிலடி தருவோம் அப்படிங்கிற மாதிரி பெரிய நெகட்டிவ் சைக்கிளையே ஏற்படுத்திடும். அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி நாம ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிறப்போ ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால இப்ப எப்பெல்லாம் ஒரு நெகட்டிவான ஒரு மெசேஜ் எனக்கு வருதோ அதுக்கு உடனடியா நான் ரிப்ளை பண்றது கிடையாது. என்னுடைய போனையோ லேப்டாப்பையோ மூடி வச்சுட்டு நான் ஒரு காம் ஸ்டேட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். எந்த அவசரமும் நான் காட்டுறது கிடையாது. அந்த காம் ஸ்டேட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் அதே மெயில வாசிக்கிறப்போ எனக்கு முன்னாடி இருந்த அந்த கோபம் இல்ல எரிச்சல் அந்த மனநிலையில இருந்து நான் மாறி இருப்பேன். இப்ப மேபி அதர் பர்சன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவங்களுடைய எமோஷனை எடுத்துட்டு அவங்களுடைய தவறான வார்த்தைகளை எடுத்துட்டு என்ன மெசேஜோ அதுல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த நிலையில இருந்து நான் ரிப்ளை பண்றப்போ அந்த ரிப்ளை ஆனது ரொம்பவும் காமா
காமா ஜென்டலா தேவையான விஷயத்தை மட்டும் தாங்கி இருக்கும். அப்படி ஒரு ரிப்ளை நம்ம கொடுத்துட்டோம்னா அதர் பர்சனுடைய கோபமும் எரிச்சலும் அங்கேயே ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி செய்யறதன் மூலமா திரும்ப திரும்ப ஏற்படுற இந்த ஹாட்டான ரிப்ளைஸ் நெகட்டிவ் சைக்கிள நாம தவிர்க்க முடியும். அதனால நீங்களுமே முயற்சி பண்ணி பாருங்க. யாரோ ஒருத்தவங்க கோவமா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, உடனடியா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு களத்துல இறங்காதீங்க. கொஞ்சம் ஆற போடுங்க. ஆற போடுறப்போ அந்த பர்சனும் கொஞ்சம் சாந்தமா இருப்பாங்க, நீங்களும் சாந்தமா இருப்பீங்க. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகுறத இதன் மூலமா நம்ம தடுக்க முடியும். 6வது பழக்கம், எனக்கு பிடிக்காத விஷயங்களை பத்தி டீடைல்டா பேசுறத நான் நிறுத்திட்டேன். நம்ம எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருக்கலாம். ஏதாவது நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் நடந்துட்டா, இல்ல யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசிட்டா அதை மற்றவங்கள்ட்ட சொல்லி 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 சொல்லியே மாஞ்சு போயிடும். அந்த பழக்கம் எனக்கும் இருக்கும். சில சமயம் டீடைல்டா ஒவ்வொரு வார்த்தையா அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, அதுக்கடுத்து இந்த வாக்கியம் சொன்னாங்கன்ற மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ரொம்ப அதிக டீடைல்ஸோட ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்கறப்பையும் அட்டென்ஷன் கொடுக்கறப்பையும் அந்த விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம அதிகப்படுத்துறோம் அப்படிங்கிறத மறந்துடுறோம். இதை நான் ரியலைஸ் பண்ண அந்த மொமெண்ட்ல இருந்து நான் பண்ண விஷயம், என்னதான் ஒரு நெகட்டிவான இன்சிடென்ட் நடந்துட்டாலும் எனக்கு பிடிக்காத விதமா ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டா கூட அதை பத்தி யாருக்கிட்டையாவது வென்ட் அவுட் பண்ணா கூட நான் ரொம்ப டீடைல்ஸ்க்கு எல்லாம் போறது கிடையாது. அந்த டீடைல்ஸையே முதல்ல நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அவங்க இந்த மாதிரி ஹார்ஷா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ண தொடங்கினேன். இந்த மாதிரி ஜென்ரலைஸ் பண்ண பண்ண என்னவாயிடும்னா, முதல்ல அந்த சம்பவத்தின் டீடைல்ஸ் எனக்கே மறக்க தொடங்கிருச்சு. அந்த டீடைல்ஸை நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறதுனாலேயே அந்த பர்சன் மேல எனக்கு ஏற்படக்கூடிய வெறுப்பும் அங்க தவிர்க்கப்பட்டுருச்சு. பிளஸ் இந்த மாதிரியான நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸை மேலும் மேலும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனையும் நான் அவாய்ட் பண்ண தொடங்கினேன். 7வது பழக்கம் 6வது பழக்கத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஆனது. என் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை, எனக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி அதிகமா பேச தொடங்கினேன். ரொம்பவும் ஃபைன் டீடைல்ஸோட மற்றவங்க கிட்ட விவரிக்க தொடங்கினேன். சமயத்துல எல்லார்கிட்டயுமே நம்ம இவ்வளவு டீடைலா பேச முடியாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அதை பத்தி எழுத தொடங்கினேன். இந்த மாதிரி வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள், எனக்கு பிடிச்ச மூவிஸ் இல்ல சாங்ஸ், இதை பத்தி இல்ல நான் ரொம்ப டீடைல்டா பேசுறப்ப என்னன்னா அந்த விஷயங்கள் எனக்குள்ள ஏற்படுத்தின அந்த மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே பல மடங்கு அங்க அதிகரிக்க தொடங்குச்சு. நான் மேலும் மேலும் ஒரு நல்ல மைண்ட் ஸ்டேட்டுக்கு போக தொடங்கினேன். நம்ம நல்ல மைண்ட் ஸ்டேட்ல இருந்தாலே உங்களுக்கு தெரியும், மேலும் மேலும் நல்ல விஷயங்களும் மேஜிக்கலான விஷயங்களும் என் லைஃப்ல நடக்க தொடங்குச்சு. உங்களுக்கும் நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு, ஒரு ஸ்வீட் பிடிக்குமா, இல்ல இந்த ஒரு பர்டிகுலர் படம் பிடிக்குமா, அதை பத்தி ஆழமாவும் டீடைல்டாவும் அதுல என்ன விஷயம் பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்குன்னு அத்தனை விஷயத்தையும் ரொம்ப டீடைல்டா சொல்லுங்க, எழுதுங்க, ஏதாவது ஒரு விதத்துல பதிவு பண்ணி வைங்க. இது உங்களுடைய மூட் அப்லிஃப்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 8வது பழக்கம், ஒரு புத்தகம்னு எடுத்துட்டா அந்த புத்தகத்தை முழுமையா முடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு புத்தகங்கள் வாசிக்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஆனா இன்னொரு கெட்ட பழக்கம் இது கூட நான் என்ன வச்சிருந்தேன்னா, எந்த புத்தகம் எடுத்துட்டாலும் அதை முழுசா முடிக்கணும், அதுவும் ஆரம்ப இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அந்த என் பேஜ் வரைக்கும் எந்த பக்கத்தையும் விடாம படிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பழக்கம் நான் வச்சிருந்ததுனாலே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு புத்தகம் சப்போஸ் போரா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு பிடிக்காத விதத்துல இருந்தாலும் சரி, அதை கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்றத ஒரு ஹேபிட்டா வச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி செய்யறப்போ என்னன்னா, இது ரொம்ப டைம் எடுத்துச்சு. இது மேலும் நல்ல புத்தகங்களை தேடி நான் படிக்கக்கூடிய அந்த நேரத்தையும் சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், நாம ஏன் ஒரு புக்கை எடுத்துக்கிட்டா அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு கண்டிஷன் வைக்கணும். அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒரு புக்கை எடுத்துக்கிட்டா அந்த புக் ரொம்ப நல்ல புக்குன்னு தெரிஞ்சதுன்னா, ஆனா என்னால வாசிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அதனுடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுல எந்த டாபிக் எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த டாபிக் ஸ்கிப் பண்ணி போக ஆரம்பிச்சேன். அந்த டாபிக்லயுமே எந்தெந்த விஷயங்கள்ல எனக்கு அலைனா இருக்கோ அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இல்ல அப்படியும் அந்த புக்கை படிக்க முடியலன்னா அந்த புக்கை பத்தின சம்மரி வேற யாராவது கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த சம்மரியை போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பண்றப்போ என்னுடைய டைம் ரொம்பவே சேவ் ஆச்சு. அதே சமயத்துல போரிங்கான ஒரு விஷயத்துல இருந்து என்னை காப்பாற்றவும் செஞ்சுச்சு. இந்த பழக்கம் உங்ககிட்டயும் இருந்தா இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். 9வது பழக்கம், எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஏத்த நல்ல ரிசல்ட்ஸையே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னாலே அந்த மெசேஜ் செக் பண்ண போறப்பவே நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு போவோம். ஒருவேளை தப்பா இருக்குமோ, ஒருவேளை இந்த மெசேஜ் நம்மளுக்கு தேவையில்லாதவங்கள்ட்ட இருந்து வந்திருக்குமோ, இல்ல ஒரு மெயில்னா நம்ம உனக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் அதனோட ரிஜெக்ஷன் மெயிலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்தையுமே நெகட்டிவா மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பழகிருப்போம். ஆனா இந்த நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனே பல சமயங்கள்ல நம்மளுடைய அவுட்கம்மையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். இது தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல நல்லது மட்டும்தான் விளையும் சொல்லி என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை நல்ல விதமா மாத்திக்க ஆரம்பிச்சேன். 70 to 80% ஆஃப் த டைம் என்னுடைய நல்ல எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த விதத்துல தான் அந்த விஷயமும் அமைஞ்சது. ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட்
ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் குட் திங்ஸ். 10வது பழக்கம், பரபரப்பான சமயங்கள்ல கான்சியஸா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சேன். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆனா லேட் ஆயிடுச்சுன்னா இம்மீடியேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ரஷ் பண்ண ஆரம்பிப்போம். எல்லா விஷயத்தையும் வேகமா பண்ணுவோம். அந்த வேகமா பண்றப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, வேகமா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம், நம்ம டிலே ஆகுறத தவிர்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நான் என் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நம்ம எந்த விஷயத்தெல்லாம் பதட்டம் அடைகிறோமோ, பரபரப்பு அடைகிறோமோ, அப்ப அந்த விஷயம் மேலும் மேலும் கோணலா போய்க்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால எப்ப எனக்குள்ள இந்த பதட்டம், பரபரப்பு வர ஆரம்பிச்சுச்சோ, ஓகே ஒரு இடத்துக்கு நான் போய் ஆகணும், இந்த விஷயத்த நான் உடனடியே முடிச்சு ஆகணும் அப்படின்னு அந்த பரபரப்பு வர்றப்போ எனக்கு நானே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் மூச்சை ஆழமா உள்ளிழுத்து வெளியே விட்டுக்குருவேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு செயலை வேகமா செய்யணும் அப்படின்ற அந்த ஏர்ஜை குறைக்க ஆரம்பிச்சேன். முன்ன இருந்தது காட்டிலும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி பண்றப்ப என்னவாச்சுன்னா, பதட்டத்துல நான் செஞ்ச பல காரியங்கள் சிதறி போயிருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த ஸ்லோனஸ் ஆனது குறைக்க தொடங்குச்சு. சொல்லப்போனா சில இடங்களுக்கு லேட்டா போயிருவோமோ அப்படின்னு பயந்துட்டு பரபரப்பாகி ரொம்ப லேட்டா போன தருணங்கள் தான் அதிகம். ஆனா எப்போ லேட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஸ்லோவா நிதானமா விஷயங்களை செய்ய தொடங்கினேனோ, அப்ப நிஜமாவே கொஞ்சம் சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு போய் சேர தொடங்கினேன். நீங்களுமே உங்க லைஃப்ல இனிமே பரபரப்பு எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்ப கான்சியஸா ஸ்லோ டவுன் ஆக தொடங்குங்க. இது ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்ம மைண்டை நம்ம ஸ்லோ ஆகுறதுனால எந்த விதத்திலையும் நம்ம லேட் ஆகலன்றத புரிய வச்சுட்டீங்கனாலே அதுவும் உங்களுக்கு கட்டாயம் ஒத்துழைக்கும். அதனுடைய ரிசல்ட்டை நீங்க பார்க்க தொடங்கினதுக்கு அப்புறமா இது ரொம்ப ஒரு ஈஸியான பழக்கம் ஆயிடும். 11வது பழக்கம், என்னுடைய சாப்பிடுற பழக்கத்துல நான் மைண்ட்ஃபுல்னஸை கொண்டு வர ஆரம்பிச்சேன். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சாப்பாடை சாப்பிடணும், இல்ல ஏதாவது ஒரு டிஷ் நம்ம பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுதுன்னா உடனடியா அதை எடுத்து சாப்பிடாம எனக்குள்ள இந்த 3 கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சேன். இப்ப நான் ஏன் இந்த சாப்பாடை சாப்பிடணும்? எனக்கு பசிக்குதா? இல்ல எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டேன். இந்த கேள்விகளுக்கான பதில் எனக்கு ஏத்த விதத்துல இருந்தா மட்டும்தான் அந்த சாப்பாடை நான் சாப்பிடுவேன். இந்த ஒரு விழிப்புணர்வை நான் என்னுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ்க்கு கொண்டு வர்றப்போ அனாவசியமா ஏதாவது அப்போதைக்கு ஒரு இம்பல்சிவா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயோ ஏன்டா சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டிருக்க வேண்டாமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வுக்கு உள்ளாகிற சம்பவங்கள் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஓவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால ரொம்பவே அவதிப்படுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க. 12வது பழக்கம், ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காத விதத்துல இல்ல எனக்கு ஏமாற்றம் அளிக்கிற விதத்துல நடந்துருச்சு அப்படின்னா, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்காம இந்த விஷயம் ஏன் எனக்கு இப்ப தேவை அப்படின்னு அந்த கேள்வியவே மாத்தி அமைக்க ஆரம்பிச்சேன். ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டோம், அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா உடனே அப்செட் ஆகி எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கும் அப்படின்ற புலம்பல்ல இருந்து வெளியே வந்து இந்த விஷயம் ஏன் எனக்கு இப்ப ரொம்ப அவசியம், இந்த தோல்வி ஏன் அவசியம், இந்த ஒரு ஏமாற்றம் ஏன் எனக்கு அவசியம் நான் கேட்கிறப்போ அந்த சந்தர்ப்பங்கள்ல இருந்து பல விதமான லேர்னிங்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மள ஏதோ ஒண்ணு நோக்கி தான் திசை திருப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சம்பவமானது என்ன எதை நோக்கி திசை திருப்புது, எந்த விஷயத்துல நான் இன்னும் விழிப்படையணும் அப்படின்றது இது காட்டுதுன்ற மாதிரி நடந்த எந்த விஷயத்திலயுமே நான் லேர்னிங்ஸை பார்க்க தொடங்கினேன். இது அந்த விஷயம் பத்தின என்னுடைய பெர்ஸ்பெக்டிவை கம்ப்ளீட்டா மாத்தி போட தொடங்கிருச்சு. இப்ப நான் எந்த விஷயத்தை பார்த்தும் டிசப்பாயிண்ட் ஆகிறது கிடையாது, அப்செட் ஆகிறது கிடையாது. ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நம்ம லைஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். 13வது பழக்கம், எனக்குள்ள கோபமோ எரிச்சலோ வர தொடங்கிருச்சு அப்படின்னாலே உடனடியா நான் என்னில இருந்தே ஒரு டிஸ்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டு என்ன ஒரு தேர்ட் பர்சனா பார்க்க தொடங்கினேன். எப்ப நான் ஒரு தேர்ட் பர்சன் என்னை எப்படி இப்ப பார்ப்பாங்க அப்படின்ற ஆங்கிள் இருந்து பார்க்க தொடங்கினேனோ அப்பவே அந்த கோபமும் எரிச்சலும் மட்டுப்பட ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே கவனிச்சிருக்கலாம், நாம கோபமா இருக்கிறப்பயும் எரிச்சலா இருக்கிறப்பயும் தான் ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவோம். முட்டாள்தனமான பல செயல்களையும் நாம அந்த எமோஷனல் ஸ்டேட்ல இருந்து செய்யறதை நீங்க கவனிச்சிருக்கலாம். அதனாலதான் ஒரு கோபம் வடிஞ்சு தீர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்குள்ள ஏற்படுற இன்னொரு உணர்வு என்னன்னா அவமானம். நான் இப்படி கோபத்துல இந்த செயல்கள் செஞ்சுட்டேனே, இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லிட்டேனே அப்படின்னு அவமானப்படுவாங்க, இல்ல குற்ற உணர்வுல சிக்கி தவிப்பாங்க. நான் எப்பெல்லாம் இந்த மாதிரி கோபம் வர தொடங்கிய உடனே என்ன என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேனோ அப்பவே நான் செய்ய போற கோமாளித்தனங்கள் எல்லாமே என் மைண்ட்ல ஒரு செகண்ட் படமா ஓடிரும். அந்த மாதிரி ஓடுறப்பவே அந்த ஒரு அவமானத்துக்கு நம்ம உள்ளாக கூடாது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இம்மீடியட்டா வந்துரும். அந்த இடத்துலயே அந்த கோபமும் குறைய தொடங்கிரும். பல சமயங்கள்ல இந்த கோபம் அந்த அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லயே அது சிரிப்பா மாறிடுறதையும் நான் கவனிச்சிருக்கேன். நீங்க ரொம்ப ஒரு கோவப்படக்கூடிய ஒரு பர்சன்னா நான் சொன்ன இந்த ஒரு பழக்கத்தை அடுத்த முறை ஃபாலோ பண்ணி பாருங்க. 14வது பழக்கம், எந்த ஒரு விஷயத்துக்கும் எஸ் சொல்றதுக்கு முன்னாடி யார் ஒருத்தர் உதவி
அப்படின்னு வந்து கேட்கிறப்போ அதை எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய எனர்ஜியை நான் செக் பண்ண தொடங்கினேன். இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க வந்துருங்கன்னு நம்மள இன்வைட் பண்ணலாம். பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறப்போ என்னுடைய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிராப் ஆகுமான்றத நான் நினைச்சு பார்ப்பேன். அது இன்க்ரீஸ் ஆகாது, நிச்சயமா டிராப் தான் ஆக போகுதுன்னா நான் மோஸ்ட்லி அந்த ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ண முடியும்னா அவாய்ட் பண்ணிருவேன். முடியாத பட்சத்துக்கு போய் தான் தீரணும். என் லைஃப்ல நான் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனுமே எனக்கு ஹெல்ப் பண்ண போதா, என்னுடைய எனர்ஜி லெவலை அதிகப்படுத்துதா இல்ல குறைக்க போகுதா அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொரு கட்டத்திலையும் கேட்க ஆரம்பிச்சேன். அப்படி கேட்டு அதுக்கான பதில் எஸ் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அந்த விஷயங்களுக்கு நான் ஒத்துக்க தொடங்கினேன். இந்த மாதிரி பண்றதுங்கிறது செல்ஃபிஷ் கிடையாது. இது நிறைய பேர் இது ஒரு சுயநலம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது சுயநலம் கிடையாது. இதுதான் பிரையாரிட்டைசேஷன். மற்றவங்களை விட நீங்க உங்களுடைய மென்டல் எனர்ஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபங்க்ஷன்ல போய் பிடிக்காத மனிதர்களோட ஸ்பெண்ட் பண்றதை விட அந்த நேரத்தை உங்களால தனிமையில நல்ல ஒரு புத்தகம் படிச்சுட்டு இனிமையா ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஏன் இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது? இந்த பழக்கத்தை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்க தொடங்கினதுக்கு அப்புறமா சில பேரோட எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருந்தாலும் என்னுடைய மைண்ட் கடைசியில எனக்கு தேங்க் பண்ணதான் செஞ்சுச்சு. 15வது பழக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு வந்த இத்தனை பழக்கங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. 15வது பழக்கம், எனக்கு அசௌகரியம் தரக்கூடிய சில செயல்களை கான்சியஸா நான் எடுத்து செய்ய ஆரம்பிச்சேன். பல சமயங்களையும் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் தான். எல்லாருமே ஒரு சௌகரியமான நிலைக்கு, ஒரு சௌகரியமான வாழ்க்கைக்கு வாழ்ந்து பழகி இருப்போம். அந்த நிலையில இருந்து ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாத விஷயங்களை செய்யணும். ஆனா நம்ம மைண்ட் அதுக்கு ஒத்துக்குமானா ஒத்துக்காது. என்னுடைய மைண்டுமே அப்படிதான். ஆரம்ப காலகட்டத்துல நிறைய புது மனிதர்கள்ட்ட பேசுறதும் பழகுறதும் எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருந்தது. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ரொம்பவே அமைதியா தான் இருப்பேன். ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே யாருக்கும் தெரியாம எழுந்து வந்துருவேன். இதுதான் என்னுடைய பழக்கமா இருந்தது. ஆனா எப்போ நான் பீப்புள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தேனோ அப்ப இம்மீடியட்டா எனக்கு பிடிக்கலனாலுமே பீப்புள்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சேன். எனக்கு எவ்வளவுதான் அன்கம்ஃபர்டபுளா அது ஃபீல் பண்ணாலுமே அவங்க கிட்ட 1-2 வார்த்தைகளாவது பேசுறத ஒரு வழக்கமாக்கிக்கிட்டேன். பேசி முடிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன நானே பாராட்டிக்கவும் செஞ்சேன். பரவாயில்ல, இன்னைக்கு நீ உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்க, அந்த ஒரு பர்சன் கிட்ட நீயாவே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு என்ன நான் பாராட்டிக்க ஆரம்பிச்சேன். சோ இந்த பாராட்டுங்கிறது என்ன அடுத்த கட்டம் இதே அன்கம்ஃபர்டபுள் விஷயங்களை செய்யறதுக்கு தூண்ட ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரிதான் என் லைஃப்ல ஒவ்வொரு கட்டத்திலயுமே எப்பெல்லாம் என் மைண்ட் இல்ல இது வேணாம், இது எனக்கு பிடிக்கலன்னு பின்னாடி போச்சோ, அந்த விஷயம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனாலயே என்னுடைய மைண்ட் அதை அவாய்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுட்டாலே துணிஞ்சு என்னுடைய மைண்டோடைய ஃபியர் எல்லாம் தாண்டி அந்த விஷயத்தை செய்ய தொடங்கினேன். இந்த மாதிரி நிறைய செய்ய நானே என்னுடைய பல விதமான லிமிட்டேஷன்ஸை பிரேக் பண்ண தொடங்கினேன். இது என்னுடைய பர்சனாலிட்டியில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. என் வாழ்க்கையிலையும் பெரிய முன்னேற்றத்தையும் கொண்டு வந்துச்சு. நீங்க இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வர விரும்பாம இருக்கீங்கன்றதை கண்டுபிடிங்க. அது ஒன்னொன்னையும் லிஸ்ட் டவுன் பண்ணி பிரேக் பண்ண தொடங்குங்க. அதுக்கான ஒரு சின்ன முயற்சியாவது இன்னைக்கு எடுக்க தொடங்குங்க. நிச்சயமா உங்க லைஃப் உடைய கிராஃப்ங்கிறது மேலே ஏற தொடங்கும். நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன இந்த 15 சின்ன பழக்கங்களுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா இதுல எந்தெந்த ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது உடனடியா நீங்க செயல்படுத்த போறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க.